தென் தமிழ்நாட்டில் மதுரைக்கு அருகில் உள்ள அர்ச்சுனாபுரம் என்றொரு செழிப்பான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தின் ஜமீன்தாராக வீரமும் தர்ம சிந்தனையும் கொண்ட ராமலிங்க சேதுபதி என்பவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு இணையாக குணத்திலும் அழகிலும் சிறந்த அவரது மனைவி இந்திராணி இருந்தார். அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்பதால் பல வருடங்கள் சிவபெருமானை வேண்டி தவம் செய்தனர். அவர்களது தவத்தின் பலனாக முதலில் ஒரு ஆண் குழந்தையும் பின்னர் ஒரு பெண் குழந்தையும் பிறந்தன. ஆண் குழந்தைக்கு நல்ல தம்பி என்றும் பெண் குழந்தைக்கு நல்லதங்காள் என்றும் பெயரிட்டு அன்போடும் செல்வச் செழிப்போடும் வளர்த்தனர். நல்ல தம்பி தன் தங்கை நல்லதங்காள் மீது உயிரையே வைத்திருந்தான். அவள் கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுத்தான். அவள் விருப்பப்படி நடப்பான். இருவரும் பிரிக்க முடியாத அண்ணன் தங்கையாக வளர்ந்தனர். நல்லதங்காள் திருமண வயதை எட்டியதும் அவளது பேரழகும் நல்ல குணமும் பல இளவரசர்களையும் செல்வந்தர்களையும் கவர்ந்தன. நல்ல தம்பி தன் தங்கைக்கு ஏற்ற மணமகனை தேடி மானாமதுரை சீமையில் உள்ள காசிராஜன் என்ற அரசனை தேர்ந்தெடுத்தான். காசிராஜன் வீரத்திலும் தர்மத்திலும் ராமலிங்க சேதுபதிக்கு நிகரானவன். திருமணம் மிக விமரிசையாக நடைபெற்றது. நல்ல தம்பி தன் தங்கைக்கு அளவு கடந்த சீர்வரிசைகளையும் செல்வங்களையும் ஆடை ஆபரணங்களையும் அள்ளி வழங்கினான். பசுக்கள், நிலங்கள், பொற்காசுகள், வைர வைடூரியங்கள் என ஒரு ராஜாங்கத்தையே சீதனமாக கொடுத்தான். அத்தனை சீதனங்களையும் பார்த்து நல்ல தம்பியின் அண்ணி மூடி அலங்காரிக்கு உள்ளுக்குள் பொறாமை தீ மூண்டது. இத்தனை செல்வத்தையும் தன் கணவன் தங்கைக்கு கொடுத்து விட்டானே என்று மனம் குமைந்தாள். நல்லதங்காள் காசிராஜனுடன் மானாமதுரைக்கு சென்று மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தாள். அவர்களுக்கு 7 குழந்தைகள் பிறந்தன. 4 ஆண் குழந்தைகளும் 3 பெண் குழந்தைகளும். காசிராஜனின் அன்பிலும் குழந்தைகளின் அரவணைப்பிலும் நல்லதங்காள் சந்தோஷமாக நாட்களை கழித்தாள். காலச்சக்கரம் சுழன்றது. மானாமதுரை சீமையில் திடீரென 12 ஆண்டுகள் தொடர்ச்சியாக மழை பொய்த்து போனது. பூமாதேவி வறண்டாள். நீர்நிலைகள் வற்றின, பயிர்கள் கருகின, மக்கள் பசியால் வாடினர். கடுமையான பஞ்சம் தலைவிரித்தாடியது. காசிராஜனின் செல்வங்கள் கரைந்து போயின. அரண்மனையில் கூட உணவு பற்றாக்குறை ஏற்பட்டது. மக்கள் பட்டினியால் எலும்பும் தோலுமாக அலைந்தனர். நல்லதங்காளின் வீடும் இந்த பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டது. அவள் கணவன் காசிராஜனும் அவளது 7 குழந்தைகளும் பசியால் தவித்தனர். குழந்தைகள் அம்மா பசிக்கிறது, சாப்பிட ஏதாவது கொடு என்று கதறி அழுதனர். நல்லதங்காளால் அந்த கதறலை தாங்க முடியவில்லை. பசிப்பிணி ஒரு தாயின் இதயத்தை அறுத்தது. வேறு வழியின்றி நல்லதங்காள் தன் அண்ணன் நல்லதம்பியிடம் சென்று உதவி கேட்கலாம் என்று முடிவு செய்தாள். மானாமதுரையில் உள்ள தன் கணவன் காசிராஜனிடம் தன் நிலைமையை கூறினாள். காசிராஜனுக்கு தன் மனைவி பிறந்த வீடு சென்று பிழைப்பது அவமானமாக தோன்றியது. நான் உயிரோடு இருக்கும்போது நீ பிறந்த வீடு சென்று கையேந்த கூடாது என்று கூறி நல்லதங்காளை மட்டும் தனியாக அனுப்ப மறுத்தான். ஆனால் குழந்தைகளின் பசியை கண்ட நல்லதங்காள் தனது கணவனிடம் வற்புறுத்தி தான் மட்டும் குழந்தைகளுடன் அண்ணன் வீடு சென்று பிழைப்பதாக கூறினாள். வேறு வழியின்றி காசிராஜன் நல்லதங்காளை தன் குழந்தைகளுடன் அண்ணன் வீட்டிற்கு அனுப்பி வைத்தான். நல்லதங்காளும் அவர்களுடைய 7 குழந்தைகளும் மானாமதுரையில் இருந்து காட்டு வழியாக சென்றனர். அப்பொழுது நல்லதங்காளுக்கு வழி தெரியவில்லை. பக்கத்தில் இருந்த மரத்தின் அடியில் இளைப்பாறினார்கள். குழந்தைகள் அம்மா பசிக்குது, அம்மா பசிக்குது, வயிறு வலிக்குதுமா என்று அழுதனர். அதை கண்டு நல்லதங்காளும் கதறி அழுதாள். நல்ல தங்காளின் அழகுரலை கேட்டதும் வேடர்கள் அனைவரும் ஓடி வந்து நல்லதங்காளிடம் விசாரித்தனர். தலைவிரி கோலமாக உடல் வலிந்து யார் என்று அடையாளம் தெரியாமல் இருந்த நல்ல தங்காளை பார்த்து வேடர் குல தலைவன் வாய்விட்டு அழுதான். ஏனென்றால் அந்த வேடர் குல தலைவர் தான் நல்ல தங்காளுடன் பிறந்த அண்ணன். ஏன் வேடர் கோலத்தில் வந்தார் என்றால் புலி ஒன்று ஊர் மக்களை துன்புறுத்தி கொண்டிருந்தது. அந்த புலியை வேட்டையாடவே வேடன் உருவத்தில் வந்தார். நல்ல தம்பி நல்ல தங்காளை பார்த்து கதறி அழுதார். அதன் பிறகு நடந்த எல்லாவற்றையும் நல்ல தங்காள் தான் அண்ணனிடம் சொன்னாள். இதை கேட்டதும் நல்ல தம்பி, தங்கையே, நான் வந்த வேலை இன்னும் முடியவில்லை. வேலை முடிவதற்கு இன்னும் 2 நாட்கள் ஆகும். முதலில் பசியார உன்னுடைய குழந்தைகளை அழைத்துக் கொண்டு அரண்மனைக்கு செல். அங்கு உன் அண்ணி உனக்கு வேண்டியவை அனைத்தையும் தருவாள் என்று கூறினார். நல்ல தம்பி அதன் பிறகு தன்னுடைய பரிவாரங்களை அழைத்து தன்னுடைய தங்கையை அரண்மனைக்கு கூட்டிச் செல்லுமாறு உத்தரவிட்டார். அதே நேரத்தில் அர்ச்சனாபுரம் மாடத்தில் பெண்கள் அனைவரும் தனக்கு சேவகம் செய்ய மிகுந்த மகிழ்ச்சியுடன் அமர்ந்திருந்தால் நல்ல தம்பியின் மனைவி மூலி அலங்காரி. மூலி அலங்காரிக்கு செந்திராபதி என்ற தம்பி இருந்தான். அவன் நல்லதங்காளும் அவளுடைய குழந்தையும் வறுமையால் வாடியதால் தன்னுடைய நாட்டை விட்டு அண்ணனை தேடி வந்திருக்கிறார்கள் என்று மூலி அலங்காரியிடம் கூறினான். இதை கேட்டதும் மூலி அலங்காரிக்கு பயங்கரமான கோபம் வந்தது. அடடா,
மறுபடியும் நல்ல தங்காள் அரண்மனைக்கு வந்து விட்டாளா? இனிமேல் இங்கு இருக்கும் சொத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு சென்று விடுவாள் என்று நினைத்து அங்கிருந்து பணிப்பெண்களை எல்லாம் போகச் சொல்லிவிட்டு அரண்மனையில் உள்ள உணவுப் பொருட்களை எல்லாம் பாதாளத்தில் மறைத்து வைத்தாள். அதன் பிறகு தானும் ஒரு மூலையில் சென்று படுத்துக் கொண்டாள். கொஞ்ச நேரத்தில் அரண்மனை வாயில் கதவை அடைத்து விட்டால் வாசலில் நுழைந்தவுடன் ஏதோ தவறாக நடக்கின்றது என்பதை நல்லதங்காள் உணர்ந்தாள். கதவுக்கு அருகில் சென்றதும் கதவை தட்டி, அண்ணி, கை கால்கள் எல்லாம் வலிக்கின்றது, குழந்தைகள் பசியால் துடிக்கின்றன, கதவை திறங்க அண்ணி என்று கதவை தட்டினாள். ஆனால் மூழி கதவை திறக்கவில்லை. அதன் பிறகு அழுது கொண்டு சிவபெருமானை நினைத்து, ஈஸ்வரனே, என்னுடைய பிள்ளைகள் பசியார இந்த கதவை திறங்கள் என்றாள். கதவு தானாகவே திறந்தது. நல்லதங்காள் கதவை திறந்து கொண்டு மூழி அலங்காரி இருக்கும் இடத்திற்கு சென்றாள். அண்ணி, என்னுடைய பிள்ளைகள் பசியால் துடிக்கின்றனர், ஏதாவது சாப்பிடுவதற்கு கொடுங்கள் என்றாள். உடனே மூழி அலங்காரி, எனக்கே உடல்நிலை சரியில்லாமல் படுத்து இருக்கிறேன். காட்டுக்குச் சென்ற உன் அண்ணன் நல்லபடியா திரும்பி வர வேண்டும் என்று அனைவரும் விரதம் இருக்கிறோம், அதனால் எதுவுமே சமைக்கவில்லை என்று பதில் சொன்னாள். இதை கேட்ட நல்லதங்கள், சரி அண்ணி, அண்ணன் வரும் வரை நான் பசியை தாங்கிக் கொள்கிறேன், என் குழந்தைகள் பசியார ஏதாவது கொடுங்கள், நான் அந்த அரிசியை வைத்து என் குழந்தைகளுக்கு உணவு சமைத்து கொடுக்கிறேன் என்று பணிவுடன் கேட்டாள். மூழி அலங்காரி நல்லதங்காளை பார்த்து, உனக்கு தெரியாதா, எங்கள் நாட்டிலும் பஞ்சம் ஏற்பட்டுள்ளது, விளைச்சல் இல்லை, என்னிடம் அரிசி கேட்டால் நான் என்ன செய்வேன்? இரு, கொஞ்சம் கேழ்வரகு வேண்டுமானால் கொண்டு வருகிறேன், அதை உன் குழந்தைகளுக்கு சமைத்துக் கொடு என்று பணிப்பெண்ணை அனுப்பி வைத்தாள். மூடி அலங்காரி இன்னொரு பணிப்பெண்ணை அழைத்து, நல்லதங்காளுக்கு பச்சை மட்டையும் ஓட்டை பானையும் கொடு, அதை கொண்டு சமைக்கட்டும் என்று கூறினாள். பணிப்பெண்ணும் நல்லதங்காவிற்கு பச்சை மட்டையையும் ஓட்டை பானையும் கொடுத்தால், எப்படியோ கேழ்வரகு அரைத்து கஞ்சி காய்ச்சுவதற்காக அடுப்பை பற்ற வைத்தால் நல்லதங்காள். அடுப்பு எரியவே இல்லை. உடனே நல்லதங்காள் அழுது கொண்டு, தாயே அன்னபூரணி, நான் பத்தினி என்றால் இந்த அடுப்பு எரிய வேண்டும் என்று சொன்னால் உடனே அடுப்பு கொழுந்து விட்டது. இதனை பார்த்த பணிப்பெண்கள் பயந்து மூழி அலங்காரிடம் ஓடிப்போய் இந்த விஷயத்தை கூறினர். இதை கேட்டதும் மூழி அலங்காரி கோபப்பட்டு நல்லதங்காள் இருக்கும் இடத்திற்கு வந்தால் நல்ல தங்காளை பார்த்து, ஏண்டி நாயே, சீத்தனம் அப்படிங்கிற பேர்ல எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போனையே, அது பத்தாதுன்னு அரண்மனைய வேற கொடுத்த போறியா என்று சொல்லிக்கொண்டே கேழ்வரகு கஞ்சி அடுப்பில் கொதிக்கும் பொழுது தன்னுடைய காலால் எட்டி உதைத்தால் பானையில் உள்ள கஞ்சி எல்லாம் தரையில் சிதறி கிடந்தது. இதனை பார்த்த நல்ல தங்காளின் மகள்கள் கஞ்சியை வழித்து குடித்தனர். நல்ல தங்காளுக்கு இந்த காட்சியை பார்க்க முடியவில்லை. இனிமேல் இங்கிருந்து அவமானப்படக்கூடாது என்று நினைத்து அங்கிருந்து தன்னுடைய 7 குழந்தைகளை அழைத்து சென்று விட்டாள். பாழடைந்த கிணற்றை தேடி அலைந்தாள். தன்னுடைய அண்ணன் வந்தால் தடி வரும்படி ஆவாரம் பூச்செடிகளை உடைத்து போகும் வழியெல்லாம் போட்டுக்கொண்டு சென்றாள். கொஞ்ச தூரம் சென்ற பிறகு எந்த ஒரு கிணற்றையும் காணவில்லை. அந்த காட்டில் 3 பேர் ஆடு மாடு மேய்த்துக் கொண்டிருந்தனர். அவர்களிடம் சென்று நல்ல தங்காள், ஐயா, எங்களுக்கு மிகவும் தண்ணீர் தாகமாக உள்ளது, இங்கு அருகில் கிணறு ஏதாவது உள்ளதா என்று கேட்டால், அதற்கு ஆடு மேய்ப்பவர்கள் 3வரும், ரொம்ப தூரத்தில் கருப்பு ராயன் என்ற கோவில் உள்ளது, அதை தாண்டி போனால் ஒரு கிணறு இருக்கின்றது என்று கூறினார்கள். உடனே நல்ல தங்காள் கிணறு இருக்கும் இடத்திற்கு தன் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு சென்றாள். அங்கு சென்றதும் நல்ல தங்காளின் குழந்தைகள் பசி மயக்கத்தில் உறங்கிவிட்டனர். நல்ல தங்காளும் தன்னுடைய குழந்தைகளுக்கு அருகிலேயே அமர்ந்திருந்தால் அந்த சமயத்தில் தான் நல்லதங்காளின் மனதில் ஒன்று தோன்றியது. எந்த சூழ்நிலையிலும் அழையா விருந்தாளியாக யார் வீட்டிற்கும் செல்லக்கூடாது என்று கணவன் காசிராஜன் சொன்னது நினைவிற்கு வந்தது. தன்னுடைய தவறை என்னை அழுது கொண்டே இருந்தாள். தன்னுடைய கணவன் பேச்சை கேட்காமல் வந்தது எவ்வளவு பெரிய தவறு என்று எண்ணி அழுதாள். நல்ல தங்காளின் குழந்தைகள் கிணற்று அடியில் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தனர். தன்னுடைய குழந்தைகள் தூங்கி முழித்துவிட்டால் அவர்களை கிணற்றில் தூக்கி போட முடியாது. ஆதலால் இதுதான் சரியான சமயம் என்று நினைத்து நல்லதங்காள் தாலியை கழட்டி தன்னுடைய கணவனோ அல்லது அண்ணனோ தன்னை தேடிக் கொண்டு வந்தால் அவர்களின் கண்ணில் படுமாறு தன்னுடைய தாலியை கழட்டி கிணற்றின் மேட்டில் வைத்தாள். தன் குழந்தைகள் பசியால் ஒவ்வொன்றாக மடிவதை அவள் பார்ப்பதாக இல்லை. உடனே கிணற்றை 3 முறை சுற்றி வந்து ஒவ்வொரு குழந்தையாக கிணற்றில் தூக்கி போட்டாள். இந்த சத்தம் கேட்டு
நல்ல தங்காளின் மூத்த மகன் விழித்துக் கொண்டான். அவன் அம்மாவிடமிருந்து தப்பி ஓட முயற்சி செய்தான். அவன் அம்மாவிடம் என்னையாவது விட்டு விடுமா, நம்முடைய வம்சத்தின் பெயர் சொல்ல நான் மட்டுமாவது இருக்க வேண்டும் அல்லவா என்று கூறி கதறி அழுதான். நல்ல தங்காளும் தன்னுடைய மகனின் பேச்சை கேட்டு அழுது கொண்டே தன்னுடைய மூத்த மகனையும் பிடித்து கிணற்றில் தூக்கி போட்டுவிட்டு கடைசியில் தானும் கிணற்றில் குதித்தாள். இப்பொழுது நல்ல தங்காளும் அவளுடைய 7 குழந்தைகளும் இறந்து கிணற்றில் மிதந்தனர். இந்த நேரத்தில் நல்லதங்காவின் அண்ணன் நல்ல தம்பி வேட்டை முடித்துக் கொண்டு அரண்மனைக்கு வந்தான். தன்னுடைய தங்கையையும் அவளின் 7 குழந்தையும் அரண்மனை முழுதும் தேடி பார்த்தான். எங்குமே காணவில்லை. உடனே தன்னுடைய மனைவியான மூலி அலங்காரிடம் வந்து கேட்டான். தன்னுடைய கணவனிடம், நானே உடம்பு முடியாமல் படுத்திருந்தேன். ஆனாலும் உங்கள் தங்கைக்கு சுவையான உணவுகளை சமைத்து சாப்பிட கூப்பிட்டேன். ஆனால் அவர்கள் எங்கள் அண்ணன் வந்து சாப்பாடு போட்டால்தான் நாங்க சாப்பிடுவோம், இல்லை என்றால் சாப்பிட மாட்டோம் என்று கோபப்பட்டு இங்கிருந்து சென்று விட்டனர் என்று பொய் சொன்னான். தன்னுடைய மனைவி சொன்னது சரியாக படவில்லை. உடனே அங்கிருந்த பணி பெண்களை விசாரித்தார். அவர்கள் உண்மையை கூறினர். இதை கேட்டதும் தன்னுடைய தங்கையை தேடி காட்டிற்குள் சென்றான். வழியெங்கும் ஆவாரம் பூவை பின்தொடர்ந்து சென்றார். மறுபுறம் மானாமதுரையில் நல்ல மழை பொழிந்து நாடே செழிப்பாக இருந்தது. காசிராஜன் தனது மனைவி நல்லதங்காளையும் 7 குழந்தைகளையும் நல்லதம்பி வீட்டிலிருந்து அழைத்துக் கொண்டு வர வேண்டும் என்று காட்டுக்குள் நடந்து வந்து கொண்டிருந்தார். அந்த காட்டு வழியாகத்தான் நல்லதம்பியும் நல்லதங்காளை தேடி சென்று கொண்டிருந்தார். நல்ல தம்பியும் காசிராஜனும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொண்டனர். நல்ல தம்பி நடந்து உண்மைகளை காசிராஜனிடம் சொன்னார். அந்த ஆவாரம் பூவை பின்தொடர்ந்து கொண்டே காசிராஜனும் நல்ல தம்பியும் சென்றனர். அது ஒரு கிணற்று பகுதியை வந்தடைந்தது. கிணற்றுக்குள் நல்ல தங்காளும் அவளுடைய 7 குழந்தைகளும் இறந்து மிதந்து கொண்டிருந்தனர். இதை பார்த்ததும் காசிராஜனும் நல்லதம்பியும் கதறி அழுதனர். நல்லதங்காளையும் 7 குழந்தைகளும் வெளியே எடுத்து ஈமக்காரியம் செய்தனர். உடனே காசிராஜன் தன் மனைவி குழந்தைகள் இறந்த துக்கம் தாங்காமல் இறந்து விட்டார். சின்ன தம்பிக்கு அடக்க முடியாத கோபம் வந்தது. தன்னுடைய தங்கை மற்றும் அவள் பிள்ளைகள் கணவர் இறந்ததற்கு மூலி அலங்காரிதான் முக்கிய காரணம் என்பதை தெரிந்து கொண்டு மூலி அலங்காரியையும் அவளுடைய வம்சத்தையும் அழிக்க வேண்டும் என்ற சபதம் எடுத்தார். உடனே அரண்மனைக்கு சென்று மூலி அலங்காரியிடம், துக்கம் நடந்த வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்க வேண்டும். அதனால் உன்னுடைய தம்பி செந்திலோபதிக்கு திருமணம் நடத்தி வைக்கலாம். உன்னுடைய சொந்த பந்தங்கள் அனைவரையும் வரச்சோல் என்றார். இதனால் மூலி அலங்கரிக்கு சந்தோஷம். திருமண வேலையெல்லாம் தடபுடலாக நடந்தது. நல்லதம்பி தன்னுடைய அரண்மனையில் உள்ள சிற்பியை அழைத்து பொய்யாக ஒரு மண்டபம் செய்ய வேண்டும் என்று கூறினார். பொய்யாக உள்ள மண்டபத்தில் மூலி அலங்காரியின் சொந்த பந்தங்களையும், உண்மையாக உள்ள மண்டபத்திலே சின்னத்தம்பியின் உறவினர்களையும் தங்க வைத்தார். பொய்யான அரண்மனையை பூட்டி வெளியில் நின்றார். அவர்கள் அனைவரும் பசி பசி என்று ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டனர். இதற்கெல்லாம் காரணம் மூலி அலங்காரிதான் என்று அவளை அடித்துக் கொன்றனர். அந்த நேரத்தில் பொய்யாக உருவாக்கப்பட்ட மண்டபத்தை இடிந்து விழும்படி செய்தார். மூலி அலங்காரியின் வம்சமே அடியோடு அழிந்து விட்டது. உடனே நல்ல தம்பி தன்னுடைய கடமையை நன்றாக முடித்து விட்டோம் என்று எண்ணி ஈட்டியில் பாய்ந்து தன் உயிரை மாய்த்துக் கொண்டார். இவர்களின் சகோதர பாசத்தை பார்த்து மெய்சிலிர்த்த சிவபெருமான், நல்லதம்பி மற்றும் நல்லதங்காளும் மனிதராக மாண்டவர்களாகவே இருக்கட்டும், மனிதர்கள் மீண்டும் உயிர்த்தெழுந்தார் என்ற வரலாறு இருக்க வேண்டாம் என்று சிவபெருமானிடம் கேட்டுக்கொண்டதாகவும் நம்பப்படுகிறது. இன்றும் நல்லதங்காள் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வந்தால் குடும்ப உறவுகள் மேம்படும் என்றும், பிரிந்த சொந்தங்கள் கூடும் என்றும், சகோதர சகோதரி உறவு மேம்படும் என்றும் நம்பப்படுகிறது. இன்றும் பச்சை ஆடைகள் உடுத்திய வயல்வெளிக்கு மத்தியில் அர்ஜுனாபுரத்தில் கோவில் கொண்டுள்ளாள் நல்லதங்காள். இந்த கோவிலை பார்த்தால் மற்ற கோவில்களைப் போல் இல்லாமல் வித்தியாசமாக, கோவிலின் கருவறையில் நல்லதங்காளில் சிலை கம்பீரமாக இருக்கும். 7 குழந்தைகளின் சிலையும் ஒரே கல்லில் செதுக்கப்பட்டு தனியே சன்னதியாக இருக்கும். நல்லதம்பிக்கும் நல்லதாங்காளுக்கும் தனித்தனியே கோவில்கள் கட்டப்பட்டு மக்கள் வழிபட்டு வருகின்றனர். கோவிலுக்கு சற்று தூரத்தில் தான் பாழடைந்த கிணறு சிதைந்து உள்ளது. இங்கு ஒவ்வொரு வருடமும் ஆனி மாதம் பொங்கல் திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதம் பொங்கல் விழாவின் பொழுது நல்ல தங்காளின் உறவினர் வழித்தோன்றலில் வந்தவர்கள் மானாமதுரையில் இருந்து வந்து விழாவில் கலந்து கொள்கின்றனர். இந்த திருவிழா 4 நாட்கள் நடக்கின்றது. அது மட்டுமல்லாமல் மாதந்தோறும் பௌர்ணமி பூஜை சிறப்பாக நடைபெறுகின்றது. அவர்கள் வாழ்ந்த எஞ்சிய அரண்மனையும் தற்கொலை செய்து கொண்ட கிணறும் இன்றும் பத்திரமாக பாதுகாப்புடன் உள்ளது.
நல்லோர் தெய்வம் அவர் என்ற ஆன்மீக தத்துவத்தின் அடிப்படையில் நல்லதங்காலும் நல்லதம்பியும் அவர்கள் வாழ்ந்து அரண்மனையும் கோவிலாக போற்றப்படுகின்றது. நம்முடைய தமிழ் சமூகம் பசி, பட்டினி, வறட்சி அனைத்தையும் கடந்து இந்த நவீன உலகை அடைந்துள்ளது. இந்த கதையின் மூலமாக இன்றைய தலைமுறையினருக்கு நான் சொல்லிக் கொள்வது என்னவென்றால், உலகில் யாருக்கும் வரக்கூடாத கொடுமை பசி கொடுமை. இன்று நாம் பெற்றோர்கள் பசி என்றால் என்னவென்று தெரியாத அளவிற்கு நம்மை வளர்த்து வருகின்றனர். ஆனால் இன்றும் ஒருவேளை மட்டும் உண்டு வாழும் குடும்பங்களும் குழந்தைகளும் இருக்கின்றனர். அப்படி நீங்கள் ஒருவேளை சாலை ஓரத்தில் உணவுக்காக ஏங்கும் யாரையாவது பார்த்தால் அவர்களுக்கு உங்களாலான உதவியை செய்யுங்கள். மனிதாபிமானம் போற்றுவோம். நன்றி.